அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசானுக்கு வணக்கம். மெய்யன்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன். உங்களுக்கு சந்தேகம் ஏதாச்சும் இருந்தால் நீங்கள் கேட்குறதுனா கேளுங்க. சந்தேகம் ஏதாச்சும் இருந்தால் மனசுக்குள்ளே பல விதமான சந்தேகம் இருக்கும். இப்போ 2-3 மாதமாக தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க, அதனால் தியானத்தை பற்றி உண்டான சந்தேகமோ அல்லது வேறு பொதுவான ஆன்மீக சந்தேகமோ வேறு எதுவாக இருந்தாலும் கேளுங்க. ஐயோ, ஒரு கேள்வி. சித்தர்களுக்கும் மகான்களுக்கும் உள்ள வேறுபாடு என்ன? சித்தர்கள் மக்கள் மத்தியில், சராசரி மனிதர்களுடைய மத்தியில் தட்டுப்பட மாட்டாங்கம்மா. கண்ணுக்கு கிடைக்கவே மாட்டாங்க. சித்தர்கள் சாதாரண மனிதனுக்கு கண்களில் படவே மாட்டாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்களோ, ஆண் வாடை பெண் வாடை எதையுமே வச்சுக்க மாட்டாங்க. தனிப்பட்ட முறையில் காட்டு பக்கம் இருப்பாங்க, மலையில் இருப்பாங்க, குகையில் இருப்பாங்க. அவங்க நினைக்கிறத ஓலை சுவடிலையும் புக்கிலையும் எழுதி தள்ளி போயிட்டே இருப்பாங்க. அவங்க எந்த தொடர்பு வச்சுக்கிட்டாலும் இந்த மூச்சு அவங்க மேலே போய் படும். இந்த மூச்சு உள்ளே இருந்தால் புண்ணியம், மூச்சு வெளியே வந்தால் நாசம். அப்போ நீ ஏற்ற மாதிரி உட்காந்து அவங்க கம்மிட்டு இருந்தால் கூட அவங்கள பற்றி நினைக்கிறவாரு, உன்னுடைய நினப்பு அந்த மூச்சு போய் அவங்க மேலே படும். அதனால் சித்தர்கள் மூச்சு படுற இடத்துல இருக்க மாட்டாங்க. மானிடர் மூச்சு படுற இடத்துல சிக்க மாட்டாங்க, தனியாக இருப்பாங்க. சித்தர்கள் இன்னொன்று என்ன சொல்கிறீங்க? மகான்கிறவங்க என்னென்னா, நாம்பளும் வாழ்ந்து பிறரை வாழ வைக்கணும், சமுதாயத்தில் மக்களோட மக்களாக இருந்து மக்களுக்கு தொண்டு செஞ்சுட்டு போகலான்னு அந்த சித்தர்கள்ட்டேருந்து விஷயத்தை கற்றுக்கிட்டாங்க. வேறு நூல் மூலியமாக நேரடியாக அவங்க சொல்கிறது. அதனால் சித்தர்கள் வெளி மக்கள்கிட்ட தொடர்பு வச்சுக்க மாட்டாங்கம்மா. ஞானிகள் மகான்கள் மக்களோட மக்களாக வாழ்ந்துட்டு சொல்லிட்டு போயிடுவாங்க. இந்த ரெண்டு வித்தியாசம். தாராளமாக கேளுங்க. ஆமாம், ரைட்டு. அப்புறம் எங்கு நீக்கமர நிறைஞ்சிருக்கு இறையருள்னு ஒரு குரூப் சொல்றாங்க. சரி. அப்படி இருக்கும்போது மனிதர்கள் கோயில் கோயிலா அலையணும், இறைவனை தேடி ஒரு கோயிலா தெரியணும். அறிவுதான் தெய்வம் சொல்லியும் நம்ம தெளிவு பெறாம கோயில் கோயிலா இறைவனை தேடி அலையணும் ஒரு சைடு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, அருள் எங்கு நீக்கமர நிறைஞ்சிருக்குன்ட்டு தவம் செஞ்சு உணர்ந்தும் கூட மறுபடியும் ஏதோ ஒரு தேடலையே தெரிகிறான் மனிதன். இதுக்கு விடதான் என்ன? அறிவே தான் தெய்வம்னு ஒரு மகான் சொல்கிறாரு. அதாவது ஒரு சிலர் சொல்கிறாங்க. அப்போ நீ பிரபஞ்சம் முழுவதும் நீக்கமர நிறைஞ்சிருக்குது, வெட்ட வெளியே தன்னை தெய்வம் என்று, வெட்ட வெளியே தன்னை மெய்யென்று இருப்போருக்கு பட்டயம் எதுக்கடி குதம்பாயின்னு ஒரு மகான் சொல்கிறாரு. அப்போ நீக்கமர நிறைஞ்சிருக்குது தெய்வம்னா அறிவே தான் தெய்வம்னு சொல்கிறான்னு சொல்கிறீங்க. இப்போ நல்லா புரிஞ்சுக்குங்க. வெட்ட வெளி தான் தெய்வம், தெய்வங்கிறது ஒன்றும் இல்லை, சுத்த வெளி தான் தெய்வங்கிறது வாய் தானே சொல்லுது. நல்லா புரிஞ்சுக்கணுமம்மா. கேள்வி கேட்டீங்க. வெட்ட வெளி தான் தெய்வங்கிறது ஒருத்தர் சொன்னால் தானே புரியுது. அந்த சொல்கிறதுக்கு பேர் தான் அறிவு. வெட்ட வெளி தெய்வம்னு நான் நினச்சிக்கிட்டேன், கண்ணை மூடிக்கிட்டே இருந்தேன். வெட்ட வெளி தெய்வம்னு உனக்கு எப்படி தெரியும்? அப்போ சொல்கிறதுக்கு பேர் சொல்லுதல்ல, அதுதான் அறிவு. ரெண்டு ஒன்று தான். வெட்ட வெளி தெய்வம் கரெக்டு தான், ஆனால் வெட்ட வெளி தான் தெய்வம்னு சொல்லணும்ல. சொல்கிறது என்ன? அறிவு தான் தெய்வம். அந்த உணர்வுக்கு பேர் தான் அறிவு. அது அறிவே தெய்வம். வெட்ட வெளி தான். வெட்ட வெளி தெய்வம்னு சொல்கிறது ஒன்று தான், அறிவே தெய்வம்னு சொல்கிறது ஒன்று தான். இன்னொன்று நல்லதுன்னு தெரிஞ்சுமே கூட கோயில் குளத்துக்கு அதிகம் போயிட்டுருக்காங்க, வர முடியலையேன்னு சொல்கிறாங்கன்னு சொல்கிறேன். சொல்கிறேன். நீ அன்றைக்கே சொன்ன மாதிரி 5000 ரூபா கடன் பட்டுக்கிட்ட. இன்னொருத்தர் 5 கோடி கடன் பட்டிக்கிட்டான். 2 பேர் ஒரு நல்ல வழிக்கு போகலான்னு போடுறீங்க, ஒரு ஆசிரமத்துக்கு தவங்கத்துக்கு. இந்த தவங்கத்துக்கிட்ட போது நல்ல விஷயம் தெரியுது, சிக்கல் இல்லாத வாழணும்னு நினைக்கிறேன். 2 மாதத்தில் இந்த 5000 கடனை கட்டிவிட்டேன். கடன்காரன் இருந்தால் டெய்லியும் காலிங் பெல் அடிக்கிறான், வீட்டுக்கு வரான். கடன் தொல்லை ஆகாது. கடன் இல்லைன்னா நம்ம எங்கே போயிருந்தாலும் நம்மளை எவரும் கூப்பிட போகிறான் அப்படிங்கிறது உனக்கு தைரியம் வரும். 5000 கட்டிவிட்டேன். நீ எங்கே போனாலும் வேறு தேடுறதுக்கு ஆள் உண்டா? வீட்டில் காலிங் பெல் முதல்கொண்டு நீ ஆஃப் பண்ணிட்டு படுக்கலாமே. ஏன் ஆஃப் பண்ணின்னு கேட்கறதுக்காக உரிமை உண்டா? உன்னை பார்க்க வரதா இருந்தால் கூட மறுபடியும் உன்னை பார்க்க வந்தால் காணமான்னு கேட்கறதுக்கு என்ன உரிமை உண்டு? ஏன் நீ பார்க்குற? நான் திறந்துருக்க பார்க்கலான்னு சொல்லலாம். ஆனால் கடன் கொடுத்துருந்தா பில் ஆஃப் பண்ணிட்டு படுத்துக்கிட்டியா நீ அப்படின்னு கேட்பாங்கல்ல. கடன் கொடுக்கலன்னா நீங்கள் வர்றீங்க, என்னுடைய பில் ஆஃப் பண்ணி தான் நான் உங்களுக்கே பதில் சொல்லணும். இல்லைன்னா இப்போ மறுபடியும் வர்றீங்க, வீடு திறந்துருக்கிறப்ப வர்றீங்க. உங்களுக்கு வர்றீங்கன்னு சொல்லி நாங்கள் காலிங் பில் போட்டு வைக்கணுங்கிற அவசியம் இல்லையே. இல்லைன்னா செல்ஃபோன் பேசுகிறீங்க, ஆனால் உங்களுக்கு கடன் பட்டிருந்தா பதில் சொல்லு. அப்போ 5000 கடன் பட்டிருந்து தூக்கி எறிஞ்சிட்டேன், தவத்தில் நிலைக்கிறேன். நல்லதுன்னு தெரிஞ்சு அது 5 லட்சம் கடன் பட்டுருக்குது. என்னை கட்டுறது? ஒரு நாளைக்கு போனதுனால விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு உடனே அதை அறுத்தறிஞ்சிட்டு வர முடியுமா? குடும்ப சிக்கல்
நல்ல விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பல கெட்ட விஷயத்தை தெரிஞ்சிருக்கிறோமே, அது விடாது, அந்த பதிவு விடாது. நல்லதுன்னு தெரிஞ்சுமே கூட அதனால தான் ஒரு மகான்கிட்டே போனாலும் பதிவு விடாது. ஒரு பள்ளிக்கூடத்துக்கு தான் போகுது எல்லாமே. இந்த நல்ல பள்ளிக்கூடம்னு சொல்லி இருக்கிறவன் இல்லாதவன் எல்லாம் கஷ்டப்பட்டாவது பணம் சேர்த்தி சம்பாதிக்கிறான். நீ கஷ்டப்பட்டு பணம் கட்டினால அதுக்கு நல்ல பதிவு இருந்தால் தான் அங்கே படிக்கும். இல்லைன்னா 60 பேர் மேலே 100க்கு 100 வாங்கணும், 1 2 தானே வாங்குது. அந்த குழந்தை எல்லாமே 1 லட்ச ரூபா கட்டுற பள்ளிக்கூடத்தெல்லாம் சேர்த்துனீங்க, மீதி எல்லாம் பாதி ஃபெயில் ஆகுது, பாதி 3/4 மார்க் வாங்குது, பாதி கோல்டு மெடல் வாங்குது. ஒரே வாத்தியார், ஒரே பள்ளிக்கூடம், ஒரே ரூம்பு, ஒரே புஸ்தகம். இந்த புஸ்தகம் ஒன்று தானே 10 பேர்த்துக்கும். அப்போ இதை படித்து தான் நான் கோல்டு மெடல் வாங்கினா நீ ஏன் ஃபெயில் ஆகிற? உன்னுடைய பதிவு அப்படி. அப்போ நல்ல விஷயம்னு தெரிஞ்சுக்கிறோம், ஆனால் இந்த பிறவியில் முழுமை அடைய முடியாது. தொடர்ந்து தொடர்பு வச்சுக்கிட்டு இருக்கணும் வைராக்கியமாக வச்சுக்கிட்டு இருந்தால் பிறப்பாக இருக்கலாம். நல்ல விஷயந்தான் நான், ஆனால் உன்னுடைய பிரச்சனை விட மாட்டேங்குதே. 4 நாளைக்கு போய் தனிமையில் இன்றைக்கி இருக்கிறதுல செல்ஃபோனை தூக்கி போட்டுருங்க. ஒரு 15 நாள் 20 நாளைக்கு தனிமையில் ஒரு இடத்துல இருங்க. அந்த இடத்த விட்டு வரக்கூடாது. அது நல்லதுன்னு தெரிஞ்சால் அங்கேயே குடி கொண்டுடணும். சமுதாயத்துக்குள்ளே வந்து போதக்கூடாது. சமுதாயத்துக்குள்ளே வந்து அந்த நினப்பெல்லாம் நம்மளை சாட்டுமல்ல, பிடிக்குமல்ல. அதுதான் சமுதாய தொடர்பு. முக்தி அடையிறோன்னு நினைக்கிறவங்க சமுதாய தொடர்பில் இருந்துக்கிட்டு இருந்தால் முக்தி அடைகிறது சிரமம். முக்தி அடையிற அதனால தான் அந்த சாலோபம் சொல்கிறது, சாமீபம் சாயுத்தியம். சாலோபத்திலிருந்து சாமீபம் சந்திரமண்டலத்துக்கு போயிடுச்சு நம்ம மனம். அப்போ இந்த சாலோபத்தில் இருக்கிறவங்க தொடர்பே இருக்கக்கூடாது. சாரூபம் போயிடுச்சு விஸ்வரூப தரிசனத்துக்கு. அப்போ தியானத்திலேயே தான் இருக்கணும். ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் தியானத்தில் தான் இருக்கணும். 3ல் 1 பங்கு தியானம் இருக்கணும் 24 மணி நேரத்தில். அது சாரூபத்துக்கு போனவங்க. சாயுத்தியம் போன உடம்பு மீண்டி திரும்பாது, நினைவு அங்கே இருக்கணும். அதனால் இத்தனை சமாச்சாரம் இருக்குதுமா. நல்லதுன்னு தெரிஞ்சாலுமே கூட போகாததுக்கு நம்மளுடைய பாவப்பதிவு காரணம். அவ்வளோ சீக்கிரம் பாவப்பதிவு விடாது, அதுதான் காரணம், வேறு ஒன்றும் இல்லை. மற்றதெல்லாம் நீங்கள் கேட்டது நியாயம்தான், நல்லது தான். பாவப்பதிவு இருக்கிறதுனால நல்லதுன்னு தெரிஞ்சுமே கூட நம்மளால் கடைப்பிடிக்க முடியல, அந்த இடத்துல நிற்க முடியலன்னா நம்ம மேலே தவறு இல்லை, இந்த உடம்பு மேலே தப்பு இல்லை, உடம்பு மேலே தப்பு இல்லை. இந்த உடம்புக்குள்ளே இருக்கிற விந்து பண்ணுற வேலை, அந்த விந்து அவ்வளோ பாவத்தை சுமந்துக்கிட்டு வந்திருக்குது. அப்பா அம்மாவுடைய விந்து தானே நான் சொன்னால் என் பசங்க பிள்ளைங்கள தான் சொல்ல வேணும். நீங்கள் எப்படி நானே படைச்சிக்கிட்டேனா? இப்போ உங்களை வந்து நீங்கள் கிடையாதுமா, உங்கள் அப்பா அம்மா தான் நீங்கள். இப்போ நீங்கன்னு சொன்னால் உங்கள் குழந்தை இருந்தால் நீங்கள் சொல்லலாம், நீங்கள் படைச்சதுன்னு சொல்லலாமா? அது இறைவனுடைய படைப்பாக இருந்தாலும் நீங்கள் படைச்சுன்னு சொல்லலாம். உங்களுடைய முயற்சியினால், உங்களுடைய கணவன் மனைவி நட்புனால வந்தது தானே. அப்போ உங்களுடைய படைப்பு அது. நீங்கள் இல்லை, நீங்கள் நீங்கள் இதுதான் வேலை செய்யும். அவங்களுடைய பதிவு என்னமோ அதுதான் வேலை செய்யும். அவங்க இங்கே அவங்க என்ன இருந்திருந்தால் நீங்கள் இங்கே வந்திருக்க முடியும். அவங்க என்ன எந்த அளவுக்கு இருக்குதோ அது வேலை செய்யும். அவங்க எண்ணமெல்லாம் உங்கள் மூலிமா வேலை செய்யும். உங்களுடைய எண்ணம் பூரா குழந்தைங்க மூலிமா வேலை செய்யும். அவ்வளோதான். ஆமாம், மாதா பிதா செய்ததெல்லாம் மக்கள் தலைமையில என்ன அரிசி மூட்டையாக வைக்கிறீங்க? தலையில் என்ன இருக்குது? அறிவு. மாதா பிதா செய்ததெல்லாம் மக்கள் தலைமையிலனா தலைமையில் என்ன இருக்குது? அறிவு இருக்குது. அப்போ நாம் எந்த அளவுக்கு செஞ்சுருக்கிறோமோ பாவம் புண்ணியமோ, நாம் செஞ்சுருக்கிற பாவ புண்ணிய அளவுக்கு அந்த விந்தில் எசன்ஸ் இறங்கி அந்த குழந்தை பிறந்திருக்கும். 2 பேரும் அந்த குழந்தை பிறக்கிற காலத்துலேயே மனைவி கர்ப்பமாக இருக்கிற காலத்தில் என்னென்ன நினச்சிக்கிட்டு படுத்துருக்குதோ ஒவ்வொரு நினப்பும் குழந்தைக்கு பதிவாகும். இவங்க 2 பேரும் நினச்சிக்கிட்டு இருங்கல்ல, சந்தோஷத்தில் இருந்தாங்களா, வேண்டா வெறுப்பாக இருந்தாங்களா, வம்பாக இருந்தாங்களா, துன்பாக இருந்தாங்களா, அந்த நேரத்தில் இறங்கின விந்து அதுக்கு தகுந்த மாதிரி வேலை செய்யும். வம்பில் பிறந்த குழந்தையாக இருந்தால் வம்பில் பிறக்கும், அன்பில் பிறந்த குழந்தையாக இருந்தால் அன்பாக இருக்கும், துன்பத்தில் பிறந்த குழந்தையாக இருந்தால் மனவேதனை சிரமம் பெரிய துன்பம், இதுவும் தவிர்க்க முடியல, நெருங்க வேண்டியதாக இருக்குது. அதனால் வம்பில் பிறந்தது வம்பு பண்ணும், துன்பத்தில் பிறந்தது துன்பத்தில் இருந்துக்கிட்டு இன்பம் கொள்வாங்க. அதுக்காக அந்த துன்பமாக இருக்கிற டைமில் வந்ததும் துன்பப்படும். நல்ல பேரின்பம் பேரானந்தமாக சந்தோஷமாக நிறைவாக இருக்கிற இடத்துல பிறந்து நிறைவாக வேலை செய்யும். அதனால தான் அந்த காலத்தில் பழைய சொல்லுவாங்க, முதல்ல அவசரமாக பிறக்கிறது கோழையும்பாங்க, முதல்ல பிறந்தது காளை, முதல்ல பிறந்தது கோலை, அடுத்தது பிறந்து காளையும்பாங்க. இப்போல்லாம் அப்படி பண்ண முடியாது, ஒன்று தானே பெற்றுக்கிறாங்க. எது கோலை எது காளைன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? அதனால் அதெல்லாம் அந்த காலத்து பழமொழி. எல்லாமே மனம் எடுக்கிற வடிவு தான். உங்கள் மனசை எந்த அளவுக்கு நீங்கள் தயார்படுத்தி வச்சுக்கிறீங்களோ, நீங்கள் செல்வந்தராகிறது பணக்காரனாகிறது ஏழையாகிறது மனசுந்தான். நீங்கள் பக்தனாகிறதும் முக்தனாகிறதும் பக்தி தான். நற்கதிக்கு போகிறதும் அதோகதிக்கு போகிறதும் நாசகதிக்கு போகிறதும் மனசு தான். அது ஒரு மனிதன் வந்து இறந்துடுறான், அதே மாதிரி இப்போ மகான்கள் இறக்குறாங்க, அவங்க ஜோதி ஆயிட்டான்னு சொல்றாங்க. அவங்க ஜோதி ஆயிட்டாங்கன்னா அப்புறம் அந்த சமாதியில இருந்து அருள் பாவிக்கிறாரு,
மக்களுக்கு ஆ அப்படின்னு சொல்றாங்க. ஆ அப்ப ஜோதியா வந்து அந்த ஜோதி எங்க போகுது? உயிர் உடல்ல இருந்து பிரிந்த ஜோதி எங்க போகுது? அப்புறம் அவங்க போனதுக்கு அப்புறம் இவங்க எப்படி அந்த இதுல இருந்து அவங்க அருள் பாவிக்க முடியும்? கட்டையா தானே கிடக்குறாங்க, சித்தரா இருந்தாலும் மகான்களா இருந்தாலும். இப்போ நீங்கள் இந்த இடத்துக்கு 10 பேர் வந்திருக்கிறீங்க. இந்த 10 பேருக்கு வந்திருக்கிற போது என்னென்னா, இந்த 10 பேர் உட்காந்து தவம் பண்ணுறீங்க. இந்த 10 பேருடைய 1 மணி நேரமாக இந்த 10 பேருடைய எண்ண அழுத்தம் மூச்சு இங்கே தானே பரவி இருக்குது. இதுக்கு ஒரு வைப்ரேஷன் இருக்குமில்ல, அந்த இடத்துல இருக்குதுன்னு நினச்சிக்கிட்டு நல்லது நினச்சிக்கிட்டு போகிறோம். அவங்க நல்லவங்களாம் வாழ்ந்தாங்க, நல்லடக்கம் பண்ணினாங்க. அங்கே போனால் நல்லா இருக்குன்னு அடக்கானதுக்கப்புறம் அவங்க ஜோதி வந்து ஆன்மாவோட கலந்துருந்தாலுமே கூட அங்கே போனால் நல்லது நடக்க இருக்கும்போது ஆசீர்வாதம் பண்ணாருங்கிற நினப்பு இருக்குதில்ல, அந்த நினப்பில் போய் நீங்கள் உயிர் கொடுக்குறீங்க. உங்கள்கிட்ட இருந்து உசுர ஆன்மா வேலை செய்யுதில்ல, உங்களுடைய வான்காந்த அந்த ரூம் முழுவதும் ஸ்ப்ரெட் ஆகுதில்ல. அதனால தான் சத்தம் போடாத உட்காந்து தியானம் பண்ணுங்கன்னு ஆசிரமத்தை கட்டி போடுறாங்க. எது காரணம்? வாங்கன்னா நீங்கள் 100 பேர் 200 பேர் உட்காந்து தியானம் பண்ணி வைப்ரேஷன், அது உங்களுக்கே தெரியாது. நீங்கள் தியானம் பண்ணுற வைப்ரேஷன் அங்கே கிடைக்கும். ஆமாம், யாருமே தியானம் பண்ணாத, யாருமே போகாத இருக்கிற குகை மாதிரி இருக்கிற இடத்துல போய் பாருங்க, அங்கே எந்த வைப்ரேஷன் இருக்காது, பால் அடைஞ்ச மண்டபம் மாதிரி இருக்கும். சனங்க டெய்லி நடமாட்டமாக வந்து போகிறதுக்கு ஏற்பாடு எங்கெல்லாம் பண்ணியிருக்கிறாங்களோ அங்கெல்லாம் வைப்ரேஷன். இந்த சனங்க போகிறதுனால அங்கே வைப்ரேஷன் கூடுது. அவங்க வைப்ரேஷன் இருக்கிறது ஒன்று. அந்த மாதிரி எத்தனையோ ஜமாதி அடக்காயி ஆள் இல்லாத இருக்குதுல்ல, காக்கா உரி மொட்டு விடாத இடமெல்லாம் இருக்குது. அங்கே சனங்க எங்கே போய் உட்காடுறாங்களோ 1 மணி நேரம் நீ உட்காந்துருந்தீங்கன்னா உன்னுடைய என்ன சொல் செயல் அங்கே தான் சொல்லணும். உன்னுடைய நாம்ளே வைப்ரேஷனை கொடுத்து அதுலேருந்து பெற்றுக்கிட்டு வரோம். செவுத்தில் பந்து எரிஞ்சால் நம்மகிட்ட தானே வரும். அங்கே போய் உட்காந்து முன்னாடின்னு நான் தான் சொன்னால் துணைக்கு ஒரு பொருள் வேணும். அது எந்த மகானாக இருக்கட்டும், எந்த சாமியாக இருக்கட்டும், சிலையாக இருக்கட்டும், உட்காந்து என்ன நினைக்கிறீங்க? கடவுளே, எனக்கு இந்த வருஷம் பையன் படிக்கணும். கடவுளே, எங்கள் பிள்ளைக்கு நல்ல மாப்பிள்ளை கிடைக்கணும். கடவுளே, பகவானே, குருநாதரே, எங்கள் பிள்ளைக்கு இதெல்லாம் நீ தானே வேண்டிக்கிட்டீங்கல்ல, இயல்பாக உங்களுக்கு நடக்கும். நாங்கள் போனேன், ஆசிரமத்துக்கு போனோம், நடந்துருச்சு, நீங்களே சொல்லிக்கிறீங்க. வேண்டிக்கிட்டது சொல்கிறது அவ்வளோதான். ஆனால் அதுக்கு ஒரு இடம் தேவைப்படுது. கண்ட இடத்துக்கு போகாத நல்ல இடத்துக்கு போகிறது நல்லது. ஏன்னா இந்த மனசு அருவத்தை நினச்சி அபூர்வம் தான் இருங்கன்னு ஒரு கோடியில் ஒருத்தனுக்கு தான் அந்த திகிரி வரும். சாமியும் பார்க்க போக மாட்டான், சொல்லி கொடுத்த குருநாதரையும் பார்க்க போக மாட்டான், எந்த மார்க்கத்தில் போய் உட்காந்து தவமும் பண்ண மாட்டான். சிவனேன்னு உட்காந்த இடத்துலையே இருந்து தெரிஞ்சுக்கலாம். சுத்த வெளியை தவிர நமக்கு எது வழி இல்லை. நமக்கு வெட்ட வெளி தான், வெட்ட வெளியே அப்படின்னு நினைக்கிறவனுக்கு மகானாசிரமத்துக்கும் போக மாட்டான், சாமி கோயிலுக்கும் போக மாட்டான், எதுவும் தேவையில்லை. ஆனால் அந்த லைனில் வரணும். மனமது செம்மையாகிற வரைக்கும் அந்த முயற்சி பண்ணணும், பயிற்சி பண்ணணும். அகத்தியர் சொன்ன மாதிரி அவனுக்கு அது தேவையில்லை. மற்றவங்களுக்கு துணை தேவைப்படுது. சாதாரணமாக தியானத்துக்கு வராதுக்கு முன்னாடி உருவ வழிபாட்டில் போகும்போது அவனுக்கு ஒரு சிலை தேவைப்படுது துணைக்கு. நைட்டில் போகும்போது பெட்ரோமஸ் லைட் கொடுத்தா, ஒரு பேட்டரி லைட் கொடுத்தா உங்களுக்கு பயம் போயிடுதில்ல. அதுவுமே இல்லாதவங்க போகிறாங்க இருட்டுக்குள்ளே. ஆனால் இருட்டுக்குள்ளே போகிறவனுக்கு மன வலிமையுள்ளவ தான் போவான். அடா ஒன்றும் இல்லை, நடா இருக்குது இருட்டு அப்படின்னு. மன வலிமை இல்லாதவனுக்கு ஒரு தடி கொடுத்து ஆட்டிக்கிட்டு போமாம்பாங்க, அல்லது பேட்டரி கொடுப்பாங்க. உனக்கு எப்பவுமே ஒரு துணை தேவைப்படுது. அப்போ தியானம் பண்ணவனாக இருந்தாலும் அந்த குருநாதர் ஆசிரமத்தில் போய் உட்காந்தா தான் நிம்மதின்னு நினைக்கிறவனுக்கு அங்கே போகிறது தான் நல்லது. அங்கே போகலினாலும் எங்கிட்ட இருக்கிற சக்தி எங்கிட்ட இருக்குதுன்னு நினைக்கிறவங்களுக்கு தேவையில்லை. அங்கே வேறு ஒன்றும் இல்லை. அந்த அடக்கானத்துக்கு அப்புறம் அங்கே போனால் நல்லா இருக்குதுன்னா நீங்களே தான் உங்களுடைய எனர்ஜியை வெளியே அனுப்பிச்சு செவுத்தில் முட்டி உங்கள் மேலே தான் படுது. உங்கள் மேலே தான் நீங்களே தான் உங்களுடைய எனர்ஜியை கொடுத்து வாங்கிட்டு வரீங்க. வேறு ஒன்றும் இல்லைன்னாலும் அவ்வளோ அங்கே இருக்குது, அது இருக்குது. நான் அப்போ நான் சொன்னதை நீங்கள் விளங்கிக்கல. இப்போ நான் சொன்னதே போதுமானது, விளங்குறவங்க விளங்கிக்குவாங்க. ஒன்றும் இல்லைன்னு எவாயால் எப்படி சொல்ல முடியும்? ஒன்றும் இல்லைன்னு அதுக்கு அத்தனை கூட்டம் போகுது, ஒன்றும் இல்லைன்னு அதுக்கு போகுது. அது இருக்குது, அது இருக்குது, அது ஏற்கனவே இருந்தாரல்ல, இருந்ததுனால தான் நாங்கள் போகிறோம். அங்கே இருக்குது, அங்கே நல்ல வைப்ரேஷன் இருக்கிறதுனால தான் உங்களுக்கு இருக்குது. அவர் நல்லா வாழ்ந்து, அவர் இப்போ ரமண மகரிஷி வாழ்ந்தார் சொல்கிறாங்க, கேள்வி செவிவெளி கேள்வி. அவர் நல்லா வாழ்ந்து தன்னுடைய இடுப்பு துணியை மட்டும் கட்டிக்கிட்டு, லங்கோடு மாதிரி இடுப்பு துணியை மட்டும் கட்டி வாழ்ந்தார். அவர்கிட்ட ஒரு ஆற்றல் இருக்குமில்ல, தன்னை வருத்தி இறைவனையே நினச்சி வாழ்ந்தார். வாழை சருகு மாதிரி வாழ்ந்துட்டு போனார். பொதன்னு தின்னுக்கிட்டு அவர் உடம்பை வளர்த்தியாக வச்சுருந்தார், ட்ரெஸ்ஸு போட்டுக்கிட்டு. அவர் தான் உண்மையான மகான். வாழை சருகு மாதிரி வாழ்ந்துட்டு போனார். அடக்கா வரபோது அந்த ஆன்மா உச்சியிலிருந்து, இந்த உச்சிக்குழியிலிருந்து 11வது கதவு, 11 துவாரம் இருக்குது உடம்புல. 9 துவாரம், தொப்புள் குழி 10, உச்சிக்குழி 11. உச்சிக்குழியிலேருந்து போச்சுன்னு சொல்கிறாங்க. நான் செவி வழியே கேள்விப்பட்டிருக்கிறேன். அந்த ஆன்மா போச்சுங்கிறாங்க. அந்த திருவண்ணாமலையை ஜோதியை நோக்கி போச்சுங்கிறாங்க. அது அவங்களுடைய எண்ணத்தை இது நோடி. அப்புறம் அவளுடைய அந்த மாதிரி மகானை இருக்கிற இடத்துல வணங்க போவாங்கல்ல, அதனால் இருக்குது, அவங்களுக்குள்ளே இருக்குது.
எந்த நினைவு அவங்க எந்த நினைவோடு இருந்தாங்களோ அந்த நினைவு தான் ஆன்மா இருந்தாலும் இல்லாட்டி ஏற்கனவே அவங்க வான்காந்தத்தில் நினைவு பரப்பிடுறாங்க. அந்த பொருள் போனது இருக்கட்டும். இந்த கரண்ட்டு நின்று போகிறது நின்று போயிட்டு போகுது. கரண்ட்டு ஓடுற போது கரண்ட் இருக்கிற போது நினச்சிருக்குமில்ல, நான் அடக்கம் ஆகிட்டாலும் இந்த இடத்துக்கு வர்றவங்களுக்கு நல்லது நடக்கணும், இறைவா என்னை நாடி வர்றவங்களுக்கு எந்த குறையில என்ன குறையோடு வந்தாலும் அந்த குறை தீர்ந்து போகணும். அது படிப்பு குறையாக வர்றாங்களா, கல்யாண குறையாக வர்றாங்களா, கடன் குறையாக வர்றாங்களா, நோய் குறையாக வர்றாங்களா, என்ன குறைபாட்டினாலும் வர்றாங்களோ என்னுடைய இடத்த நாடி வர்றவங்களுக்கு அதை தீர்த்து வை இறைவா அப்படின்னு நமக்காக ஒரு வான்காந்தத்தில் வேண்டியிருப்பார்ல. அந்த எண்ணம் அங்கே சொல்லிக்கிட்டு இருக்குமில்ல எண்ணம், அந்த வைப்ரேஷன் அதை நம்ம கண்டுபிடிக்க முடியுமா? அவர் எண்ணத்தை போட்டு போயிருப்பார் அங்கே. அதனால் ஜோதி உள்ளே இருக்குது இல்லைங்கிறது தேவையில்லை. அதனால் அவருடைய எண்ணம் வாயிலிருந்து வந்ததில்ல, அந்த ஏரியா முழுவதும் படிஞ்சிருக்குமில்ல. இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிற காலையிலேருந்து ஒரு 2 மணி நேரம் இதுக்குள்ளே தானே படிஞ்சு கிடக்கும். அப்போ இங்கே வந்து உட்கார்ற போது தியானம் பண்ணலாங்கிற எண்ணம் தானே வரும். அதுதான் முக்கியம். அதனால் அவங்ககிட்ட வைப்ரேஷன் இருக்கிறதுனால தான் அந்த இடத்துல அங்கே விரும்பி போகிறாங்க. அது இருக்கிறதுன்னு புரியுறது இல்லாத புரியுறதுங்கிறது உங்களுடைய ஆராய்ச்சியில் தான் பண்ணிக்கணும். அதுக்கு மேலே விவரித்து யாரும் சொல்ல முடியாது. இதுக்கு மேலே விவரித்து சொன்னால் தப்பாக போயிடும். நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும். வேற என்ன சொல்லுங்கள்? அதனால் உலகத்திலேயே உயர்ந்தவரும் நீங்கள் தான், உலகத்திலேயே தாழ்ந்தவரும் நீங்கள் தான். உயர்வுன்னு நினச்சா உயர்வு, தாழ்வு நினச்சா தாழ்வு. ஆமாம், அந்த ஆன்மா வந்து இறைநிலையை போய் அடையாது, பூமியவே சுற்றி வந்து பிறப்பெடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், அந்த ஆன்மா அது வந்து தானே வந்து ஒரு தன்னோட வினைக்கு தகுந்த மாதிரி ஒரு தாயகத்தில் போய் வாழுதுன்னு சொல்கிறாங்க. ஆமாம். ஆனால் இந்த மகான்கள் மறுபடியும் பிறப்பு எடுப்பாங்களா? சித்தர்கள் எடுக்க மாட்டாங்க. அவங்க பிறப்பு எடுக்கவே மாட்டாங்க. பிறப்பு எடுக்கிறதுக்கு அந்த பாடே பட மாட்டாங்க. இந்த மனசு சொல்கிறனே சாலோபம், இந்த பூமியிலேயே இருந்துக்கிட்டு இருக்கு உங்கள் மனசு எண்ணம். படுத்து சாதாரண மனிதன், நீங்கள் சொல்கிறது சாதாரண மனிதன் வாழ்கிறான், பசங்க பிள்ளைங்கள பெக்கிறான், சமுதாயத்தோடு வாழ்கிறான், வயசாகி போயிடுது, அவனால் எந்த செயல்பாடும் முடியல, கடைசியில் மலை ஜலம் கழிச்சிக்கிட்டு போகிறான், மலை ஜலம் கழிச்சிக்கிட்டு இறந்துடுறான். மரணமில்லா பெருவாழ்வு என்னங்கிறது நல்லா தெரிஞ்சுக்குங்க. மரணமில்லா பெருவாழ்வுக்கு மனமே காரணங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்காத வரைக்கும் 1000 ஆசிரமத்துக்கு போனாலும், 1000 மார்க்கத்துக்கு போனாலும், 1000 மகான்களை சந்தித்து நீங்கள் உபதேசம் வாங்கினாலும், மரணமில்லா பெருவாழ்வுக்கு மனமே காரணங்கிற வார்த்தையை தெரிஞ்சு அந்த மனசை ஆராய்ச்சி பண்ணி பார்க்காத இருக்கிற வரைக்கும் முக்தி கிடைக்கவே கிடைக்காது. எத்தனை ஆசிரமத்துக்கு போனாலும். படிச்சுக்கிட்டான் மகான் சொல்கிறார், இப்போவோ சற்று நேரத்திலோ, இப்போவோ சற்று நேரம், இன்றோ நாளையோ, இன்றோ இரவிலோ பகலிலோ, அப்புலோ தீயிலோ, அப்புலோ தீயிலோ, நாயிலோ பேயிலோ, ஆறாத பொன்னிலோ, ஆறாத புண்ணில, எப்போ எதில் இந்த உடம்பு அடக்கமாகும்? சின்னாம்பு குழாயில் போட்டு வைக்கிறான்னு சொல்கிறாங்களே, இங்கே போட்டு வைக்கிறான்னு சொல்கிறாங்களே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தா, இந்த அம்மா கேட்டதுனால சொல்கிறேன். எப்போதாகிலும் கூத்துவன் வருவான், அப்போதந்த கூத்துவன் உன்னை பொன்னோடும் போக மாட்டான், பொருளோடும் போக மாட்டான், மண்ணோடும் போக மாட்டான், மனையோடும் போக மாட்டான், உன்னோடும் போக மாட்டான், உயிரோடு போவானே. எதை கொண்டு போவான்? ஏப்பா யமதர்மனே, இந்த ஆளே போயிடுச்சு, இந்த ஆள் நான் வச்சுக்கிட்டு என்ன பண்ணிட்டேன், 75 கிலோ கிடக்குது, இதையும் தூக்கிட்டு போ. ஐயோ, அந்த பாவம் பண்ண உடம்பு, அந்த பாவம் பண்ண உடம்பு எனக்கு வேண்டாம், நீங்கள் கட்டிக்கிட்டு அழுவுங்க. எனக்கு தேவை கரண்ட்டு. கரண்ட்டுனால இயங்கின பொருள் நீங்களே வச்சுக்கோங்க. கரண்ட்டு கொடுத்தேன், இப்போ கரண்ட்டை பிடிக்கிட்டு, கனெக்ஷன் கொடுத்தேன், இப்போ கனெக்ஷன் எடுத்துருங்க. இதை நீயே வச்சுக்க, இந்த பொருள் எனக்கு வேண்டாம் சாமி. பாவம் எதுக்கு? அவங்க அப்பா பெற்றவங்க வருத்தப்படுவாங்கல்ல, தவமாக தவமிருந்து பெத்த குழந்தையில்ல, தவமாக தவமிருந்து பெத்த குழந்தை, அதில் இருக்கிற கண்ணு இம முடிவோடு எனக்கு வேண்டாம், இம முடிவோடு எனக்கு வேண்டாம். அப்போ அந்த போனது தெரியுமா பொருள்? எல்லாம் தானே படுத்துருக்குறீங்க சுற்றி வர. என்னவோ எங்கள் தாத்தா நினச்சாரு, எங்கிட்ட மட்டும் தண்ணி வாங்கி கொடுத்துட்டு உசுரியா, உங்கள்கிட்ட அவர் என்ன நினச்சி சொல்ல வேண்டியதானே, நீயே உங்கள்கிட்ட தண்ணி வாங்கி கொடுத்துட்டு உசுறு விட்டார்ல,
அவர் நினைஞ்சு சொல்லாமல்ல. அப்போ எந்த நேரத்தில் உயிர் போகணும்னு இல்லை. அப்போ அது அப்பளோ தீயிலோ ஆறாத புண்ணிலோ. அப்போ நீ மரண தருவாயில் நீ படுத்திருக்கும்போது சொல்லி வச்சுறது பசங்ககிட்ட, நான் இருக்கிற வரைக்கும் ஜாக்கிரதையாக பார்த்துக்கிட்டேன், இன்றைக்கே நாளைக்கே நான் போயிடுவேன், இன்னொரு 8க்கு தான் இருப்பேன், எல்லாம் ஜாக்கிரதையாக இருங்க. 6 மணிக்கு மேலே அரைச்சி வந்து நெருப்பு கிருப்பு கேட்டால், அந்த காலத்தில் நெருப்பு கடவாங்க தெரியுமா, வீட்டுக்கு அரிக்கண்ணியில் மிளகா இருக்கிறது கரண்டி வச்சுருப்பாங்க தெரியுங்களா. நாங்களாம் எங்கள் அம்மாலாம் பார்த்துருக்குது, நாங்களாம் சின்னதுலேருந்து வந்ததுனால நான் சொல்கிறேன். அப்போ மிளகா இருக்கிற கரண்டியில் நெருப்பு ஒரு கரண்டி நெருப்பு கொடுப்பாங்க. இந்த வீட்டில் நெருப்பு வாங்கி கொண்டு அவங்க விறகுக்கு போட்டு அந்த நெருப்பு போட்டு பற்ற வைப்பாங்க. அல்லது தீப்பெட்டி கொடுப்பாங்க, தீப்பெட்டி கூட இருக்காது பாவம். பஞ்ச காலத்தில் தீப்பெட்டி வாங்கி வச்சுருந்தாவே வசதியான வீடு. தீப்பெட்டி கைமாற்று கொடுப்பான். விளக்கு போட்ட நேரத்தில் தீப்பெட்டியில் அவளுக்கு கைமாற்று கொடுத்துறாது. அப்போ மனசு எங்கே இருக்குது, தீயில் இருக்குது, தீயில் இருக்குது நினப்பு. இப்போ சாவர நிலைமைக்கு இருக்கிறா, நெருப்பு அறுப்பு கடன் கொடுத்துறாத, நான் இருக்கிறவங்க சாயந்தரம் பார்த்துக்கிட்டேன். அப்போ செத்து போனாலும் எங்கே இருக்குது நினப்பு, வீட்டில் நெருப்பட்டியில் தான் இருக்கும், யாருக்கு கொடுத்துறாது. அப்பளோ தீயில, தீயினா நெருப்பு, அப்புன்னா நீர். நம்ம வீட்டில் மட்டும்தான் போர் தண்ணி வத்தாத தண்ணியாக இருக்குது. 6க்காவது 2 குடம் 1 குடம் இல்லைன்னு கொடுத்துட்டீங்க, நீங்கள் வற்றி போயிருக்கீங்க. அப்பள் இருக்குது, அப்புன்னா நீர், தீயினா நெருப்பு, அப்புன்னா நீர். பிரிதிவி அப்புங்கிறமில்ல, பிரிதிவினா மண், அப்புன்னா நீர். அப்பளோ தீயில. அப்போ இந்த பத்திரமா போர். அப்போ இறந்தா உசுறு எங்கே போகும், போருக்குள்ளே போய் புந்துக்கும். நாய் வளர்த்துறாங்க அடிமை. நாய்க்கு கரெக்டாக காலையில் 2 இட்லி, சாயந்தரம் கொஞ்சோண்டு சோறு, வாரம் கண்டா அது 1/4 கிலோ கறி கரெக்டாக போட்டுருவோம். அப்பளோ தீயில நாயில் உசுறு எங்கே போவோம், மறுபடி நாய்க்கு. பேய் நம்மளோட சேர்ந்தவ 6 மாதம் முன்னாடி இறந்துட்டா, அவர் பேயாக தெரிஞ்சு இருக்கும்போதே ராக்காசி மாதிரி அலைய வேலை, பேய் மாதிரி எந்த மரத்தில் பேயா தொங்குறாளா தெரியலையே, அந்த நினைப்புலேயே உசுறு போயிடுச்சுன்னா பேயில். அப்பளோ தீயில ஆறாத புண்ணில நாயில பெய்யில. அப்போ இப்போ போகும்போது சொல்கிறாங்கல்ல, உன்னுடைய நினைவு எங்கே வச்சிருந்தியோ அது பிறப்பெடுக்கும், அது பிறப்பெடுத்து. இதுதான் அந்த மனிதன் 16 மூச்சு. இதிலிருந்து வர்றது 16 கலை. இந்த 16 நாள் கும்பிடுவாங்க, என்றும் 16 நாளைக்கு சொல்லணும். அதுக்கப்புறம் அவர் உடம்புல போகுது. அடுத்த நாள் டெலிவரி ஆகுதில்ல, அந்த டெலிவரி ஆகுதில்ல, அந்த பிண்டம் கிடக்கும் பாரு, பிறந்ததுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க, பிண்டம். அது சிவம் இல்லை சவம் இல்லை, குழந்தை பிறந்து கிடக்குது. இந்த கனெக்ஷன் ஒயர் கம்பத்தில் இருக்கிற ஒயர் அறுத்து விட்டு அங்கே ஒன்றும் இல்லையில்ல, தொப்புள் கொடி அறுத்து விட்டாச்சு, தொப்புள் கொடி இருக்கிற வரை கரண்ட் போச்சு. தொப்புள் கொடி அறுத்தோடனே அது பிண்டம் தானே, காலை பிடிச்சி முடி போட்டு தொப்புள் கொடி ஒரு உதறனா ஆங்குது. அப்போ வந்து போதும் வெளியே சுற்றிட்டு இருக்குதாரு வெளியே. 16 நாள் ஆனது, 16 நாள் நிறைவடைஞ்சு அங்கே வந்து பூந்துக்கு. எது பூந்ததுன்னு தெரியாது. அவங்க அப்பம்மாளுடைய பதிவுக்கு தக்கவாறு வந்து இவங்க கொடுக்க முடியாது, வெளியே இருக்கிறதா வந்து ஒன்று போகுது. இவங்க கொடுக்குறதா கட்டாயிடுச்சு, உசுறு கட்டாயிடுச்சே, கட்டாயிடுச்சே. நீங்கள் உடம்பு வளர்த்தி கொடுத்துட்டீங்களே, இப்போ புதுசாக ஒருத்தன் குடித்தானே வந்து வந்துட்டான். நீ வீடு கட்டி கொடுத்துட்ட, வீடு நீ கட்டிட்ட, குடி ஒருத்தன் வந்துட்டேன். அதான் வருது, அதெல்லாம் கிடையாது. இதை நீங்கள் தெரிஞ்சுங்க, அதுக்கெல்லாம் வேறு. அதுக்கெல்லாம் நடத்தினா 2 நாள் பயிற்சி எடுத்தாலும் முடியாது. பேய் அதுதான் நாயே பேயை சுற்றுறதுனால இப்படி தான் மன சொல்லிகிட்டு இருக்கிறேன். சுற்றுனேன் எப்படி சுற்றினாலும் அந்த பேயோடு தான் பிறப்பு எடுக்கும். பிறந்த ராக்காசி மாதிரி பிறந்திருக்கு சொல்கிறாங்கல்ல. பேயின்னா வெளியே பேய் சுற்றிக்கிட்டு இருக்கிறதில்ல, பேய் மாதிரி குணம் பிடிச்சி பேய் மாதிரி கத்துறான்னு நான் தான் சொல்கிறேன். அதனால் அந்த அன்னைக்கு நிறைவடைய அந்த மூச்சுக்கு 16. சில பேர் 40 கும்பிடுவாங்க. அந்த 40 நாள் கழித்து தான் உயிர் வெளிப்படும். இங்கே தலை புடைக்கும். 40வது நாள் தான் குழந்தை சிரிக்கும். 6 வாரம் 6வது வாரம் தான் குழந்தை சிரிக்கும், பிறந்த குழந்தை. அது வரைக்கும் சிரிக்காது, தங்கத்தையே காமிச்சாலும் சிரிக்காது. அப்பனை பார்த்தாலும் சிரிக்கும், அது எல்லாம் ஒன்று தான் அதுக்கு. அப்பா அம்மா யாரை பார்த்தாலும் அது பாட்டுக்கு மண்ணு மாதிரி தான் கிடக்கும். 6வது வாரத்தில் 40வது நாள் என்ன குழந்தை பிறந்தா இப்போ ஞாபகம் வச்சு மறுபடியும் நான் சொன்னதுக்கப்புறம் பாருங்கள். 6வது வாரத்தில் 40 நாள் முடிஞ்சு 41வது நாள் வாயை கரெக்டாக சிரிக்கும். இப்படின்னு சிரிக்க ஆரம்பிக்கும். குழந்தை சிரிக்குதும்பீங்க. 40 அங்கே உச்சி புடைச்சிக்கிட்டு இருக்குவார், அது புடைக்கிறது டைமாக இருக்குது. அப்போ வந்து இறைவனுடைய புத்தி போய் மனசு புத்திக்கு புறப்படுது. அது அன்ன வரைக்கும் அது குழந்தை இறைவனுடைய குழந்தை இருந்தது, மனசு தன்மைக்கு மாறுது. அது மாதிரி 4 பேர் கொண்டாடுவாங்க. அதனால் முக்தி எடுக்கிறதுலாம் உன் மனசு தான். மரணமில்லா பெருவாழ்வு பெறுவது மனம் எங்கே வைக்கிறையோ. அதனால தான் அந்த காலத்தில் எதுவுமே தெரிஞ்சு காட்டியும் கூட பரவாயில்ல. சிவனடியார்களாக இருந்தால் என்ன பண்ணுவாங்கன்னா திருவாசகத்தை கொடுத்துருவாங்க, இதை படிச்சுக்கிட்டே இரு வயசான காலத்தில் படிக்க தெரியாதவங்களாக இருந்தால், செல்வந்தராக இருந்தால், படுத்திருந்தால் 10 பேர்த்த கூப்பிட்டு
பணம் கொடுத்தாவது ஓத சொல்லுவாங்க, ஓதுவாரர்கள் கூப்பிட்டாவது பாட்டு படிக்க சொல்லுவாங்க, அவங்க ராமாயணம் படிக்க சொல்லுவாங்க. அங்கே ராமாயணம் படிச்சுட்டு இருப்பாங்க பெருமாள் கும்பிட்றவங்க அடிசானங்கள். ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த சத்தத்தோடு போகட்டுமேன்னு. அதில் தெரிஞ்சு அறிஞ்சு போகிறதுன்னு அவ்வளோ சாமானியம் முடியாது. பல நாள் கஷ்டப்படணும், பல கிளாஸ் கேட்கணும், வாரம் தவறாத சச்சங்கத்துக்கு போகணும், வாரம் தவறாத 1 மணி நேரம் 2 மணி நேரம் இந்த சந்தேகத்தை தெளிவுபடுத்திக்கணும். இதெல்லாம் இருந்ததுன்னா தான் நம்ம முன்னேற முடியும் ஒழியோ இல்லைன்னா ஆன்மீகத்தில் முன்னேற்றம் அடைய முடியாது. வெறுமனையே தவம் மட்டுமே பண்ணிக்கிட்டு இருந்தால் கொஞ்சம் அமைதி கிடைக்கும். இந்த சந்தேகத்துக்கு சச்சங்கத்தோடு கலந்து இப்போ அம்மா கேட்டாங்க பாரு, இந்த மாதிரி சந்தேகத்தை கேட்டு தெளிவுபட்டுக்கிட்டீங்களா தான். இல்லைன்னா அங்கேயும் அதை வச்சாங்க, இதே எங்கே வச்சாங்க, இதே எங்கே பிடிச்சி, இவரே இப்படி அடக்கம் பண்ணார், அவரே அப்படி அடக்கம் பண்ணுறாங்கன்னு பல குழப்பம் வருது. அவங்க என்ன, நீ எல்லாம் இந்த உலகத்தில் 1 கோடி பேர் 1 கோடி விதமாக வாழ்கிறான். இப்போ உங்கள் வீட்டில் இருக்கிற மாதிரி ஒரே மாதிரியே வீடு அத்தனை வீடு இருக்குது. ஆனால் ஆண் பெண்ணுங்கிறது உண்மை தானே. வீடு வெவ்வேறு மாதிரி இருந்தாலும் ஆண் பெண்ணு தான் உண்மை. அப்போ எந்த மாதிரி அடக்கம் பண்ணாலும் என்ன பண்ணாலும் இங்கே மண்ணுக்குள்ளே போட்டதுக்கப்புறம் அது எப்படி போட்டேன்னு உட்கார வச்சு என்ன போட்டேன்னுங்கிற என்ன உங்களுக்கு வந்துடும். நீங்கள் இந்த உலகத்துக்கு என்ன சொல்லிட்டு போனீங்க? இப்போ ரமணர் என்ன சொல்லிட்டு போனார்? ரமணர் யாரும் பார்க்கல, இப்போ பார்க்கல, 150 வருஷம் 100 வருஷத்துக்கு முன்னாடி போயிட்டு. இப்போ அவரை பற்றி அவர் ரமணர் இருக்கிறாருங்கிறது என்ன சொல்லுது? அவருடைய புஸ்தகம் சொல்லுது, அவருடைய அறிவு சொல்லுது. புரியுதா? வேதாத்திரி மகரிஷி இருந்தார் பிள்ளை, இப்போ வர்றவங்களுக்கு வேதாத்திரி பற்றி எப்படி தெரியும்? அவருடைய புஸ்தகம் சொல்லுது. அந்த காலத்தில் பூரா புஸ்தகமாக இருந்தது. இந்த காலத்தில் வான்காந்தத்தில் போட்டுடுறோம். அவ்வளோ பெரிய குருநாதராருன்னா வான்காந்தமும் யூடியூப்பும் தான். இப்போ நானே இருக்கிற யூடியூப் பார்த்தா நீங்கள் வந்திருக்கிறீங்க. அப்போ நான் பேசுனது யூடியூப். நாளைக்கே நான் இல்லைன்னா கூட 100கணக்கான யூடியூப் பேசியிருக்கிறேன். இது நீங்கள் எடுத்து பார்க்கும்போது ஆஹா ஐயா அதை சொல்லியிருக்கிறாரே அப்படிங்கிற நினைவு உங்களுக்கு வருமில்ல. அப்போ நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன். அதை நீங்கள் பார்க்குற போது வாழ்ந்து அப்புறம் நான் அதை பார்க்குறவோ என்னை பற்றி பேசுனீங்களாவே நான் சாவலின்னு தான் அர்த்தம். என்னை பற்றி பேசுனீங்களாவே பேசிக்கிட்டு சாவலின்னு தான் அர்த்தம். அதுதான் நம்மளுடைய இறப்புக்கு அப்புறமும் 4 பேர் நம்மளை பற்றி நினைக்கணும், பேசணும். அதுக்கு தகுந்த மாதிரி செஞ்சுட்டு போகணும். இதுக்கு என்னுடைய குடும்பத்துக்கு மனைவி மக்களுக்கு 100 கோடி ரூபா செஞ்சுட்டு போனாலும் 16 கும்பிட்டு தண்ணி போட்டாவை தூக்கி தூர போட்டுருவாங்க. 101வது கோடி சம்பாதிக்கலையே. 10 வீடு வாங்கினா கரெக்டு, அந்த கடைசி வீடு கார்னர் வீடாக போயிடுச்சு. அதையும் வாங்கியிருந்தானா தொல்லையில். இந்த ஆள் வாங்கி சிக்கல் கொண்டா விட்டு போயிட்டானே. 10 வீட்டை கட்டி 16வது வீட்டில் போடை கொண்டாந்துட்டு அந்த ஒரு வீட்டுக்காரன் கொடுக்கலின்ட்டான். எங்கள் வீட்டுக்காரர் இருக்கும்போது தலையால் அடிச்சுக்கிட்டு அதை வாங்கி எங்கள் அப்பங்கிட்ட சொல்ல கேட்கவே இல்லை. எங்கள் அம்மாக்கிட்டையும் சொன்னேன் வாங்க சொல்லுன்னு. அந்த ஒன்றை வாங்கியிருந்தானா இந்த வீதி கார்னர் அந்த வீதி கார்னர் நம்மளுதான் இருக்கும். இப்போ அந்த ஒருத்தன் மாட்டிக்கிட்டான் பாரு. இதைத்தான் நினைக்கும் போலியோ 10 வீடு விட்டு போனேன்னு நினைக்காது. அதனால் பசங்க பிள்ளைங்களுக்கு மனைவி மக்களுக்கு சம்பாதிக்கிறது கடமை. அதை விட்டுட்டு அவங்கள நாசக்கேதி பண்ணுன்னா நான் நரகத்துக்கு போயிடுவேன். நான் இல்லை, நான்னா பொதுவாக ஆம்பளைங்க. அவங்களுக்கு குறை வைக்கக்கூடாது. ஆனால் அவங்களே முக்தி நமக்கு தரமாட்டாங்க, பைசாவுக்கு உதவ மாட்டாங்க. அவங்க பசங்க பிள்ளைங்க மனைவி மக்கள் முக்திக்கு 10 பைசாவுக்கு உதவ மாட்டாங்க. ஆனால் அவங்க கடமையை நம்ம செஞ்சிடணும். அவங்க கடமை செஞ்சுட்டு அவங்களுக்கு குறையில்ல. அவங்களுக்கு 1000 தேவைப்படலாம், உலகமே கூட தேவைப்படும். நாம் பொறுப்பாளி இல்லை. அவங்க நார்மலாக வாழ்கிறதுக்கு என்ன தேவையோ அதை செஞ்சுட்டா நீங்கள் எங்கே போனாலும் உங்களை கேட்குறதுக்கு ஆள் இல்லை. இதுதான் பிரம்ம ஜீவ ஐக்கிய முக்தி ஆகிறதுக்கு சமுதாயத்திலேருந்து குடும்பத்திலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை விடுவிச்சுக்கிட்டு போய் கடைசியில் சரணாகதி அடைஞ்சிடணும். சரணாகதி அடைகிற போது தியானம்னு என்ன? தர்மங்கிறது வேறு. தர்மங்கிறது தினசரி பண்ணுறது தர்மம். டெய்லியும் ஜோராய்க்கு போகிறார். தர்ம சத்திரம் வச்சுருக்காங்களாம், தான சத்திரம் வச்சுருக்கிறான்னு யாராவது சொல்கிறாங்களா? தர்மசாலை வச்சுருக்கிறாங்களாம், தர்ம சத்திரம் வச்சுருக்காங்க. தர்மங்கிறது தினம் பண்ணிக்கிட்டு இருக்கிறது. தியானங்கிறது இப்போ நீங்கள் தியானம்னா நீங்கள் உடல் பொருள் ஆவி சர்க்குருநாதனுக்கு சரணம் பண்ணிட்டீங்க. அவங்ககிட்ட தியானம் பண்ணதுக்கப்புறம் உங்கள் உடம்பு என்ன? அப்புறம் சிவன் ஏது, நீங்கள் சவம் ஏது? 2 ஒன்று தானே. இப்போ தியானம்னா நீங்கள் தர்மம் பண்ணலை, தானம் பண்ணிட்டீங்க. தானம் பண்ணிட்டு தவம் பண்ணுறீங்க. நீங்கள் உசுரை யாருக்கிட்ட தானம் பண்ணி எவன் கொடுத்தானோ அவங்ககிட்ட தானம் பண்ணிட்டீங்க. நீங்கள் உயிரை தியானம் பண்ணி தான் உபதேசம் வாங்கியிருக்கிறீங்க. உயிரை தானம் பண்ணிட்டீங்க. தானம் பண்ணதுக்கு தானம் கொடுத்தது கேட்பான அவனச்சு? தானம் பண்ணினது பொருள் நமக்கு வருமா? அதை மாதிரி நினச்சிக்கிட்டு தவம் பண்ணினா தான் இறைவன் உங்கள் வீட்டு ஒட்டுவான். ரைட்டுங்களா? அதுக்கு பேர் தான் சரணாகதி. கதினா காற்று, கதினா காற்று. சரணம்னா காற்றுக்கிட்ட சரணாயிரணும். வேற எங்கேயாவது உருவத்தை நினச்சிக்கிட்டு போயிடக்கூடாது. கடவுள் உருவத்தை நினச்சிட்டு அதை நினச்சிட்டு போயிடக்கூடாது. காற்றோட காற்றா கலந்துடணும். கதி என்றால் காற்று, காற்றுக்கிட்ட சரணாகதி ஆகணும். அதனால தான் வெளிக்காற்றை நிறுத்தி உள்காற்றை பிடிச்சிங்க பார்த்தீங்களா? உள் சுவாசம் ஏறி இறக்குனீங்கள, அந்த ஏற்றி இறக்குனீங்கள, அதை ஏற்றி இறக்கிட்டு அதோடவே நினச்சிக்கிட்டே இருக்கணும். அதோடவே நினச்சிக்கிட்டே இருக்கிறது தான் ஜீவ பிரம்ம ஐக்கிய முக்தி. அதுதான் நற்கதிக்கு போகிறது. இந்த மூக்குலேயே போயிட்டு புஷ்டு முசுன்னு விட்டால் இது அதோ கதி.
நற்கதிக்கு போகாது. இது அதோகதிக்கு பயிற்சியில் எடுக்க வேண்டியதில்லை. அது தியானம் கற்றுக்க வேண்டிய அதோகதி தானாக ஆயுசு காலம் வந்து அதோகதியாக போயிடுறான். அதோகதியாக போகிறவனுக்கு எதுக்கு பயிற்சி? அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. அதனால் நற்கதி போகிறதுக்கு தான் இந்த பயிற்சியெலாம். அதனால் பயிற்சி பண்ணுங்க, உங்களுக்கு அது எல்லா வகையிலையும் வழிகாட்டும். என்னெல்ல சித்தர் இருக்காங்க, எத்தனையோ மகான்கள் இருக்காங்க. நீங்கள் உங்களுடைய ஆன்மாவை நினச்சி தியானம் பண்ணுங்கள். எந்த உருவத்தையும் எந்த சிலை வணக்கமோ அல்லது வெளியே இருக்கிற அந்த குருமார்கள், எத்தனையோ குருமார்கள் சொல்கிறாங்களே, அதனால் உடல் எந்த விதமான உடல் அது வந்து சிலை வணக்கமாக இருந்தாலும் கோயில் சிலைகளாக இருந்தாலும் அல்லது சொல்லிக் கொடுக்குற குருமார்களில் எத்தனையோ புஸ்தகம் படிச்சிருப்பீங்க. அந்த குருமார்கள் எந்த உருவமும் உங்களுடைய கண்ணுக்கு முன்னாடி நிற்கக்கூடாது. உங்களுடைய உணர்வு அந்த இடம் எந்த இடத்துல காட்டி கொடுத்தனோ அந்த காட்டி கொடுக்குறதுல அந்த உணர்வு துடிப்பு கூறுற மாதிரி ஊசுகிற மாதிரி அல்லது சத்த நாத ஒளி கேட்குற மாதிரி பல மாதத்துக்கு அப்புறம் நாத ஒளி கேட்கும். அங்கே வந்து ஜோதி எரியிறது, மின்னல் பிரபஞ்சம் முழுவதும் வான்காந்தம் முழுவதும் மஞ்சள் நிறத்தில் எப்படி இருந்தால் இருக்குமோ, மஞ்சள் நிறமாக இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் மாதக்கணக்கு ஆகும். அது பாவப்பதியை பொறுத்து. இதுதான் உங்களுக்கு நினைக்க வரும். நாதமும் ஜோதி, நாதம்னா சத்தம், ஜோதினா ஒளி. இந்த ரெண்டு தான் உங்களுக்கு தெரியணும். மற்றது எந்த உருவமும் தெரியக்கூடாது. எந்த எப்பேற்பட்ட குருமார்களாக இருந்தாலும் அவங்க கண்ணுக்கு முன்னாடி உங்களுக்கு நிற்கக்கூடாது. நின்னா அவங்களோட தான் உங்கள் மனசு நிற்கும். அவங்க எந்த ஆசிரமத்தில் இருக்காங்களோ அந்த ஆசிரமத்துக்குள்ளே அவங்க மனசு இருக்கும். அவங்க மேலே போன இடத்துக்கு நாம் போகணும்னா அவங்களையும் நினைக்கக்கூடாது. இது ராமகிருஷ்ணருக்கு அவருடைய குருநாதர் சொன்னது. நீ எல்லாத்தையும் மறந்துடணும், என்னையும் மறந்துடணும், அருவம் மட்டும் உனக்கு தெரியணும் அப்படின்னு சொன்னார் ராமகிருஷ்ணருக்கு அவர் குருநாதர். அப்போ அருவம் மட்டும் சுத்த வெளி ஸ்பேஸ் அருவத்தை நினச்சி அதை நம்ம அருவத்தானம் பண்ணுறோம். அருவத்தை மட்டும் நினைக்கிறவங்க தான் அங்கே போகணும். எந்த ரூபமும் நமக்கு சொல்லி கொடுத்தவங்க முன்னாடி கற்றுக்கிட்டு இன்றைக்கி நமக்கு சொல்லித்தராங்க. நீங்கள் இதை தெரிஞ்சுக்கிட்டு நாளைக்கு உங்களுக்கு 10 பேர் சொல்லித்தரீங்க. இதில் யார் உயர்ந்தவர் யார் தாழ்ந்தவர்? இன்றைக்கி இருக்கிற குழந்தை எந்த வாத்தியார்கிட்ட படிக்குதா, அதே வாத்தியாருக்கு பையனுக்கு இந்த குழந்தை படித்து பாஸ் பண்ணிவிட்டு அந்த வாத்தியார் கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்தா அந்த குழந்தை சொல்லித்தர போகுது. அதனால் இதில் வந்து குரு சீடர்லாம் ஒன்றும் கிடையாது. எல்லாமே இறைவனுடைய குழந்தைங்க. இறைவன் அருவமாக இருக்கிறான்னு தெரிஞ்சுக்கிட்டோம், அதை நினச்சி தவம் பண்ணுறோம். அருவத்தை நினச்சி தான் நம்ம தவம் பண்ணுறோம். அப்போ இந்த இடத்துல எந்த ரூபத்துக்கு வேலை கிடையாது. அதை நினச்சிக்கிட்டு பண்ணுங்கள், வாழ்வாங்கு வாழலாம் என்று கேட்டுக்கொண்டு மீண்டும் அடுத்த முறை சந்திப்போம் என்று கேட்டுக்கொண்டு இந்த தெய்வீக சிந்தனையை நான் நிறைவு செய்து கொள்ளுகிறேன். எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, கொல்லா விரதம் குவளையமெல்லாம் ஓங்குக, நல்லோர் நினைவு நாடெங்கும் பரவுக, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்கவே.